வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்கப்பா 2.7ல 4th சம் பார்க்கலாம். 4th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta ன்னு கொடுத்துருக்காங்க. So that z equal to I tan theta. இது நம்ம ப்ரூஃப் பண்ணப்பா. எப்படி செய்ய போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது எப்படி ஃபார்மேட்ல இருக்கு 1 plus z by 1 minus z ன்னு சொல்லி அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதுல z மட்டும் செப்பரேட் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருப்பா. வாங்கப்பா சொல்யூஷன் பார்க்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்க 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. cross multiple பண்ணிக்கலாம். 1 plus z into 1 plus z equal to 1 minus z into cos 2 theta plus I sin 2 theta. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் 1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. cos 2 theta அடுத்து வந்து என்னது plus I sin 2 theta minus z ஆல மல்டிப்ளை பண்ணா minus z cos 2 theta minus I z sin 2 theta. சரி, இங்க என்ன இருக்கு? 1 plus z ன்னு சொல்லி நம்ம இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்னா z எல்லாம் ஒரு சைடுல நம்ம கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன வரும் நமக்கு? இந்த நியூமெரிக்கல் இந்த 1 வந்து அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப என்னது z, இந்த z இந்த சைடு கொண்டு வந்து பிளஸ் z cos 2 theta. அடுத்து இந்த z இங்கிட்ட வந்துச்சுன்னா பிளஸ் I z sin 2 theta ஈக்குவல் டு அந்த சைடுல என்ன இருக்கு? cos 2 theta இருக்கு. இங்க என்னது -1 பிளஸ் cos 2 theta, இது என்னது பிளஸ் I sin 2 theta. சரி, இப்ப இந்த ஸ்டெப்ல z மட்டும் காமனா எடுத்துடலாம். எப்படி எழுதலாம்னு பாருங்க. z மட்டும் காமனா எடுத்தா இங்க வந்து 1 பிளஸ் இங்க என்ன இருக்கு? cos 2 theta இருக்கு. இது z காமனா எடுத்தா பிளஸ் I sin 2 theta. அந்த சைடுல என்ன இருக்கு? -1 பிளஸ் cos 2 theta பிளஸ் I sin 2 theta. சரி, நமக்கு தேவை z தானே செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப z ஈக்குவல் டு என்னப்பா நமக்கு கிடைச்சிருக்கு? -1 பிளஸ் இது டினாமினேட்டர்ல கொண்டு வந்துருங்க. cos 2 theta பிளஸ் I sin 2 theta ஹோல் டிவைடட் பை 1 பிளஸ் cos 2 theta பிளஸ் I sin 2 theta. சரி, இப்போ இந்த z சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்பா. இங்க பாருங்க, இதுக்கு வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிளை பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் -1 பிளஸ் cos 2 theta என்னன்னு எடுத்துக்கலாம். சரி, இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் 1 minus cos 2 theta எழுதிக்கலாம்லப்பா. 1 minus cos 2 theta வேல்யூ தெரியும் நமக்கு 2 into sin square theta. அப்ப நம்ம -1 plus cos 2 theta பதிலா என்ன ரிப்ளேஸ் பண்ணிடலாம்? -2 sin square theta ரிப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க sin 2 theta ன்னு இருக்கு. sin 2 theta என்னப்பா? 2 sin theta cos theta. அடுத்து டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1 plus cos 2 theta. அப்ப 1 plus cos 2 theta என்னப்பா வருது? equal to நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். trigonometry identities வந்து என்னது? 2 into cos square theta. இது மூணு என்ன செய்ய போறோம்? இதுல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப therefore z becomes என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? z equal to -1 plus cos 2 theta பதிலா என்ன எழுதலாம்? நம்ம -2 sin square theta எழுதிடலாம். -2 sin square theta plus I into sin 2 theta பதிலா என்ன எழுதலாம்? 2 sin theta cos theta. அடுத்து 1 plus cos 2 theta பதிலா 2 into cos square theta plus I into 2 sin theta cos theta. ஓகே, இப்போ எல்லாத்துலயும் மட்டும் 2 மட்டும் காமனா எடுத்துடலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, நியூமரேட்டர்ல sin theta இருக்கு. sin theta காமனா எடுத்துட்டா என்ன வரும்? -sin theta plus I into cos theta. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2 காமனா எடுத்துடலாம். இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா cos தான் காமனா இருக்கு. அப்ப 2 into cos theta into cos theta plus I sin theta. சரி,
இல்ல 2 to கேன்சல் பண்ணிடலாம். sin by cos என்னப்பா tan theta into minus sin theta plus I cos theta whole divided by cos theta plus I sin theta. நமக்கு தேவைன்னா I into tan theta தான் தேவை. அதனால என்ன செய்யறோம், மேலே கீழையும் I ஆல மல்டிப்ளை பண்றோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல என்ன செய்யறோம், I ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்ப டினாமினேட்டர்ல பாருங்க I ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம். cos theta plus I sin theta into I மல்டிப்ளை பண்ணுங்க. I cos theta plus I square sin theta வா. I square sin theta என்னப்பா minus sin theta. அப்ப என்னது minus sin theta plus I cos theta. சரி, அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு cos theta plus I sin theta I க்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம்லப்பா. எழுதுங்க equal to tan theta minus sin theta plus I cos theta whole divided by இங்க என்னது இதுக்கு பதிலா என்ன எழுதிடலாம், இதை ரீப்ளேஸ் பண்ணிருங்க minus sin theta plus I cos theta. இந்த நியூமரேட்டர்ல இந்த I அப்படியே தான் இருக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தானே இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணி விடலாமா. ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, I into tan theta. அப்ப LHS Z மட்டும் தான் எடுத்திருக்கோம் நம்ம. நமக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கு என்னது, RHS கிடைச்சிருக்கு. equal to RHS. Hence Z is equal to I tan theta is proved. இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா 4th sum நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க 5th sum பார்க்கலாம். Thank you.